ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ ஜிக்வி தான் போக்கு டேட்டு கூப்பிட்ருப்பான்ல, அதை கேட்டோன்னே போகுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிக்வி போக் பக்கத்தில் வந்து அவன் கண்ணத்தை தொடுறான். இவனுமே டாக்டர் அப்படின்னு கூப்பிட, அப்போ ஜிக்வி உன் கண்ணத்தில் ஒரு மார்க் இருக்கேன்னு கேட்க, அப்போ ஒருத்தன் வந்து ஜிக்வியை தள்ளிவிடுறான். யாருன்னு பார்த்தா கில்டால் தான். அதுக்கப்புறம் கில்டால் போக்கை பார்த்து நீ இப்போ ஓகேவான்னு கேட்டுட்ருக்கான். அப்போ ஜிக்வி சொல்கிறான், எப்பயும் போலவே உன் ஸ்ட்ரென்த் இன்னும் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ தான் கில்டால் பார்க்குறான் இங்கே இருந்தால் ஜிக்வி தான்ட்டு. அப்போ போக்குமே ஜிக்வி கிட்ட போய் உங்களுக்கு ஓகேவா டாக்டர்னு சொல்லிவிட்டு அவனை எழுப்பி விட, அவன் கையில் வர ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ போக்குமே அவன் கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்து அந்த ரத்தத்தை தொடச்சி விட்டுட்ருக்கான். சாரி டாக்டர், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அவன் எப்பயும் போல் குரூவலாக தான் இருக்கான்னு சொல்ல. அப்போ போக் கேட்குறான், ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆல்ரெடி சொன்னீங்க தானேன்ட்டு. பட் கில்டால் என்ன பண்ணுறான்னா அவனை முறைச்சிட்டே வந்து போக்கோட கண்ணை பொத்திக்கிறான். அவனை நம்பாதன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்கிறான். என்னன்னா பிஹோங் இவன் செஸ்லேயே குத்திருப்பான் போல், அதாவது பிஹோங்குக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அதை போக் கேட்டுட்டு உண்மையாவை சொல்கிறீங்கன்னு கேட்க, அவன் அதுக்கப்புறம் ஜிக்வியை பார்த்து சொல்கிறான், இனிமேல் போக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. ஜிக்வி கேட்குறான், ஏன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்ட்டு. அது கில்டாலும் ஆமான்னு சொல்ல, போக் சாக்காயிடுறான், இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்போ கில்டால் இவன்கிட்ட கேட்குறான், ஏன் உனக்கு என்ன பிடிக்காதான்ட்டு. அப்போ போக் இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அவர் கேட்குறது வேறு அர்த்தத்தில், நீங்கள் வந்து எனக்கு ஸ்பெஷல் சம்மோனான்னு கேட்குறாங்கன்னு சொல்ல. அப்போ கில்டால் சொல்கிறான், ஆமாம் நீ எனக்கு ஸ்பெஷல் தான்ட்டு. இல்லை அந்த மாதிரி இல்லை, அதாவது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எனக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்ல. அப்போ கில்டால் அதை தான் சொல்கிறான், ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்ட்டு. இன்னும் கில்டாலுக்கு புரியல. அப்போ போக் சொல்கிறான், ஓ அப்படியா, பட் அது தெரியலேன்ட்டு. பட் அவன் இவனுங்க பேசுகிறத பார்த்துட்டு ஜிக்விக்கு அங்கே கடுப்பாகுது. அப்புறம் கில்டாலும், ஓ உனக்கு தெரியலையா, ஒரு வேளை நான் கூட முன்னாடியே சொல்லாதனாலையா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு 2 பேர் அங்கே பேசிகிட்டு இருக்க. இங்கே தான் ஜிக்வி கடுப்பாகுதுல, இந்த கர்ச்சீஃபை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏற போக, போக் அவங்ககிட்ட டாக்டர்னு பேச போகிறான். ஆனால் கில்டால் அவனை தடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஜிக்வி காரில் உட்காந்துட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறான். போக்குக்கு கில்டால் சூலேஸ் மாட்டி விட்டுட்ருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இன்னுமே கடுப்பாகுது. நான் ரொம்ப நாளே வாழ்ந்துட்டேன் போல், அவனுக்காக உன் லைஃப்பை நீ ரிஸ்க் பண்ணுவியான்ட்டு கில்டால் சொன்னதை கேட்டுட்டு இவன் கோவத்தில் உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கில்டால் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போக் கேட்குறான், நான் நீங்கள் 2 பேரும் க்ளோஸ்ன்னு நினச்சேன்ட்டு. அப்போ தான் கில்டால் சொல்கிறான், ஆமாம் முன்னாடி நாங்கள் க்ளோஸாக தான் இருந்தோம், ஆனால் அவன் பிஹோங்க பிட்ரே பண்ணுற வரைக்கும் தான் சொல்ல. ஏன் என்ன பண்ணான்ட்டு தான் போக் கேட்குறான். பட் கில்டால் என்ன சொல்கிறான்னா, பிஹோங் இல்லாதப்ப அதை நான் பேசுகிறது தப்பாக இருக்கும், அதுவும் இல்லாமல் பிஹோங் அவன் பண்ண காரியத்தில் ரொம்பவே வலி அனுபவிச்சிட்டான், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கான். போக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் முகத்துலலாம் என்ன கரையாக இருக்குன்னு கேட்க, அதுவா பியோங்க கோஸ்ட்டு பிடிக்க சொன்னான்னு சொல்ல, என்னது நீங்கள் பேயலாக பிடிப்பீங்களான்ட்டு போக் ஷாக்காகிறான். ஆமாம் ஆக்சுவலாக பியோங்க என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு குழந்தைக்கு நைட் நேரம் பேய்னா பயமாம்மா, அதனால் இப்போ பேய்களெல்லாம் பிடிக்க சொன்னான்னு சொல்ல. அப்போ தான் போக் யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருப்பான்ல பியோங் கிட்ட எனக்கு பேய்னா பயம்ன்ட்டு. அப்போ பியோங் கேட்டிருப்பான், நீ என்ன குழந்தையா, அதான் நான் இருக்கல நீ ஏன் பயப்படுறேன்ட்டு. ஆக்சுவலாக போக்குக்கு பேய்ங்க பயம்தான். இவன் இப்படி கில்டால் கிட்டையும் சொல்லிவிட்டு அவனுமே பேய்ங்க பிடிக்கிற வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ கில்டாலுமே கேட்குறான், உனக்கு அந்த குழந்தை யாருன்னு தெரியுமான்ட்டு. ஆனால் போக்குக்கு தான் இவனை தான் சொல்லியிருக்கான்னு தெரியும்ல, அதனால் அவன் சிரிச்சிட்ருக்கான். அப்போ கரெக்டாக பிஹோங் வீட்டுக்கு வர, இவன் பிஹோங்கிட்டே கேட்குறான் என்ன முகத்தில் கார அந்த மாதிரி. பிஹோங் எதுவும் பெருசாக காட்டிக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று, இப்போ நீ வீட்டு பக்கத்துலலாம் நீ எந்த பயமும் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்துக்கலாம், சேஃபாக தான் இருக்கும், சும்மா உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கண்டுக்காத மாதிரி காட்டிக்கிறான். ஆனால் போக்குக்கு தெரியும்ல இவன் நமக்காக இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான்ட்டு. அதனால் அவன் சிரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்கிறேன்ட்டு அந்த டிஷ் நேம் சொல்ல. அப்போ கில்டால் வந்து ஆஜராயிடுறான், எனக்கும் இன்னொரு பவுல் எக்ஸ்ட்ரா வேணும்ன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜிக்வி என்ன பண்ணுறான்னா, அவன் போக்கு கர்ச்சீஃப் கொடுத்துருப்பான்ல அதை பார்த்து யோசிக்கிறான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கில்டால் ஜிக்விக்காக அவன் ஏதோ காயமாக இருக்கும் போல், அப்போ ஜிக்விக்கும் அந்த மாதிரி கர்ச்சீஃபு அந்த துணியை கட்டி விட்டுருப்பான். அதை தான் இப்போ ஜிக்வி யோசிச்சு பார்க்குறான். பட் இப்போ அதே பொசிஷனில் அவன் போக்குக்கு நின்று சூலேஸ் மாட்டி விட்டுருப்பான்ல, ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது ஜிக்விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னென்னா கில்டால் அன்னைக்கு கட்டி விட்டுருப்பான்ல அந்த துணியும் இப்போ வரைக்கும் வச்சுருக்கான். போக்கிட்ட அந்த கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்திருப்பான்ல அதை டஸ்ட்பினில் போட்டிருக்கான்.
இப்போ போக்குக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, ஒரு ஆக்டிங் ஃபாரம்ல அவன செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவன் பயங்கர ஷாக் ஆயிட்டான். பியோங் என்ன பண்றான்னா, வீட்ல சமைச்சிட்டு இருக்கான். அப்ப போக் கத்துற சவுண்ட் கேட்டு, இவன் பதறி போயிட்டு ஓடுறான். போக் உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு. அப்ப போக் என்ன பண்றான்னா, அவன் ஹாப்பினஸ்ல வந்து பியோங்க உடனே ஹக் பண்ணிக்கிறான். பியோங்க்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அவன் கண்ணெல்லாம் பயங்கரமா சிவந்துருச்சு. என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் போக் நோட் பண்ணுறான், பியோங்கோட ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக துடிக்குதுன்னு. ஏன் உங்கள் ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குதுன்னு கேட்க, பியோங் வந்து பதறிட்டே சொல்கிறான், ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 4ன்னு. அதாவது இவன் பர்மிஷன் எல்லாம் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதை சொல்ல போக்குமே தள்ளிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்க, அப்போ போக் சொல்கிறான், இப்படி ஏஜென்சிலேருந்து கூப்பிட்டாங்கன்ட்டு. அதை வந்து கேட்கும்போது கில்டால் பியோங் 2 பேருமே சாக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாராட்டிட்டு இருக்கா. இவனும் ஒரு பிக்சர் போட்டிருப்பான்ல, அந்த பிக்சரை காட்டுறான். ஆக்சுவலாக கில்டாலும் இவனும் இருக்க மாதிரி பிக்சர் இருக்குல்ல, அதை தான் அவன் போட்டிருப்பான் போல். அதை பார்த்துட்டு பியோங் வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுற மாதிரி பண்ணுறான். பட் இவன் வந்து கிண்டல் தான் பண்ணுறான். இதை நம்ம ஃப்ரேம் போட்டு மாட்டிட்டா பேய்களை ஓட்டுறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கில்டால் ஃபோனை வாங்கி பார்க்குறான், இதில் நானுமே இருக்கேன்ட்டு. அப்போ ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா ஜிக்வி தான் வந்து போக்குக்கு அனுப்புகிறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. அதை பார்த்தோன்னே கில்டால் ரொம்ப சேட் ஆகிட்டான். அப்போ போக்குமே என்னாச்சுன்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல. அப்போ போக் சேட் ஆகுறான், நீங்கள் நல்லா இருக்கான் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்கன்ட்டு. அதுக்கு பியோங் வந்து இவனை கிண்டல் அடிக்கிறான். ஏன்னா அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஹையு, அவன் டெய்லியுமே என்ன பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் ஸ்டாண்டர்ட்லாம் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு யோசிக்க, அப்போ கில்டால் அசிங்கப்படுத்தி விட்டுறான், நீ எல்லாம் என் டைப்பே இல்லைன்ட்டு. இப்போ பியோங்க இவன் கூட சண்டை போடுறான். உனக்கு டைப்லாம் இருக்கா, அப்படி என்ன உனக்கு டைப்புன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்க. போக்குங்குமே அதான் தோணுது, ஆமாம் கில்டால் உங்கள் டைப் என்ன, உங்கள் ஐடியல் டைப் சொல்லுங்கன்ட்டு. அப்போ கில்டாலும் அவங்க ரொம்ப ஆர்டினரியாக பேல் ஸ்கின்னோட அழகான லிப்ஸோட, கிட்டத்தட்ட அவங்க கால்லாம் ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி காலோட அப்படி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவனோட மைண்டில் வர்றது ஃபுல்லாமே ஜிக்வி தான். அப்போ போக்கே சொல்கிறான், உங்கள் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் போலன்ட்டு, என்னோட ஐடியல் டைப்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்கிறான். பட் பியோங் அந்த இடத்துல அவன் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் இது வரைக்கும் யாருமே டேட் பண்ணதில்லை. பியோங் மட்டும்தான் ஒரு டைம் டேட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்க. போக் சொல்கிறான், ரொம்ப பெருமைப்படாதீங்க, என்னை கூட ஒருத்தங்க டேட்டு கூப்பிட்டாங்கன்னு. அதை கேட்டோன்னே பியோங் பயங்கர சாக்காயிட்டான். என்ன சொல்கிற, யார் கூப்பிட்டா, எப்போ கூப்பிட்டா, என்ன எப்படி கூப்பிட்டாங்க, நீ என்னோட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி ஆகணும், என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்க. அப்போ போக் சொல்கிறான், ஆனால் அது ஃபன்னாக தான் கூப்பிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு. அப்புறம் தான் பியோங்க்கு நிம்மதியாகுது. ஆமாம்மா அப்படி தான் இருக்கும் நானே நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ போக்குக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா அந்த ஏஜென்சிலேருந்து ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி அனுப்பிட்டாங்க, இவன் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரக்காக. அது லவ் சீனாமா. ஸோ இவன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போ கில்டால் சிரிக்கிறான், ஏன்னா இவன் தான் யாரையும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது இல்லைல்ல, அதனால். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் கில்டாலை ப்ராக்டிஸ் கூப்பிட்றான். கில்டால் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பட் இவன் என்ன தான் ஆக்ட் பண்ணாலுமே போக் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, ஹேண்ட்ஸமாக தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் கில்டால் இவனும் பொசிஷனை மாற்றி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பியோங்கே தோணுது, இவனுங்க 2 பேரும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாமான்ட்டு. இப்போ கில்டால் பண்ணுறான்ல, அதை பார்க்கும்போது போக்குக்கு அப்படியே ஹார்ட்டே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுதான் கரிஸ்மேட்டிக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கானுங்க. கில்டாலுமே ஆமாம்மா எனக்கு வந்து பிறவிலேருந்து இந்த டேலண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டயலாக்லாம் ரிலேஷன்ஷிப் டயலாக் மாதிரி தானே இருக்கும், அது ஏன் இந்த மக்கள்லாம் வேணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு கேட்க. அப்போ போக் சொல்கிறான், ஏன்னா அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்கள போய் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணுன்ட்டு அவன் லவ்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ தான் போக்குக்குமே புரியுது, அப்போ என் ஹார்ட் வந்து வேகமாக துடிச்சுது, அது லவ்னாலேங்கிற மாதிரி அவன் அப்படி நினச்சிட்டு இருக்கான். அப்போ பியோங் சொல்கிறான், உனக்கெல்லாம் லவ்வுக்கும் பயத்துக்குமே வித்தியாசம் தெரியலையா, நீ பயந்தனால தான் ஹார்ட் துடிச்சிருக்குன்னு இவனுக்கு 2 பேர் வச்சு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்போ கில்டால் சொல்கிறான், பேசாமல் நீயே அவனுக்கு சொல்லிக்கூடான்ட்டு, நீ தான் ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்கில, அப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே, நீ சொல்லிக்கொடுன்னு சொல்ல. பியோங் முடியவே முடியாதுங்கிறான். பார்த்தா அதுக்கப்புறம் போக்கு பியோங்க்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும்ல, அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க பியோங்க்கு மறுக்கவும் முடியல. அவன் ரசித்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுங்கிறான். அப்போ இந்த ஃபுட்டை கொடுங்கன்னு கேட்க பியோங்கால் அந்த ஃபுட்டு கண்டிப்பாக வேணும்னு தோணுது. ஸோ இப்போ பியோங் என்ன கேட்குறான்னா, ஆக்டர் ஆகணும்னு இவ்வளோ துடிக்கிறியே, எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு கேட்க. அப்போ தான் போக் சொல்கிறான், ஆக்சுவலாக அவனோட பேரண்ட்ஸ்க்கே அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் வந்து அவங்களோட ஃபேவரட் டைரக்டர் இருப்பாங்கள்ல, அவங்க ஆக்ஷனில் கண்டிப்பாக நடிப்பன்ட்டு.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ பியும் கேட்குறான், ஆனால் நீ அவங்கள வெறுக்கலையா? ஏன்னா உன்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக போயிட்டாங்கல்ல, உனக்கு அவங்க மேலே கோவம் இல்லையான்னு கேட்க, அப்போ போக் சொல்கிறான், அவங்க இறக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போன மாதிரி தெரியல. எனக்கு அவங்க கூட இருக்க நிறைய மெமரிஸ் ஹாப்பினஸை தான் தந்திருக்கு. ஒரு வேளை கஷ்டம் எதாவது பட்டிருந்தா வேணால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நான் ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். அதுவும் என் தாத்தா என்றைக்குமே என் பக்கத்தில் இருந்தாருன்னு சொல்ல, அப்போ பியூங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். ஹாக்கிம் டோங், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் கில்டால பார்த்தோன்னா, அவன் லவ்னா என்னன்ட்டு இப்போ போக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்ல, அதை அப்படியே சார்ட் அவுட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் என்னென்னா ஜிக்வி போக்கை டேட்டு கூப்பிட்டானா, அப்போ ஜிக்விக்கு போக்கை பிடிச்சிருக்கான்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் பிஹுங் போக்கட்டை எப்படி நடந்துக்கிறான், போக்கை திட்டிட்டு சண்டை போட்டுட்ருப்பான். அப்புறம் போக்கை பார்க்கணுன்னு அன்றைக்கி ஓடினான். அப்போல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு என்னமோ கிளிக் ஆயிடுச்சு. இது இப்படியே நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எதுவும் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு உடனே எங்கேயோ போகிறான். இன்னொரு பக்கம் போக்கும் பிஹுங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, போக்குக்கு அந்த டயலாகோட அர்த்தமே புரியல. என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்போ பிஹுங் சொல்கிறான், நீ லூஸாட்டு யோசிக்கக்கூடாது, முதல்ல அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அந்த ஆக்டருக்கு அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்க அந்த லவ் மேலே. பட் எங்கே அந்த லவ்வை சொல்லி அது கிடைக்காம போயிருமோன்ட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்ல, இவன் இன்னும் அந்த கேரக்டர் பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லி தான் லவ் ரிஜெக்ட் ஆகிறத விட ஒருத்தங்க குத்தி இறந்தா கூட அதுக்கு மேலே கூட அவங்களுக்கு பயம் இருக்காது. அது ரிஜெக்ட் ஆயிருங்கிற பயம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உண்மையான உலகத்துலேயும் அப்படி தான் இருக்கும்னு சொல்ல, அப்போ போ கேட்குறான், அந்த ஆள் ரொம்ப கோழையாக இருப்பான் போலன்ட்டு. அதுக்கு பியுங்கும், ஆமாம் கோலை தான், அவன் ரொம்பவே கோலைன்னு சொல்ல, அப்போ போக்கு இடியட்டுன்னு சொல்ல, அப்பையும் பியுங் சொல்கிறான், ஆமாம் அவன் இடியட் தான், ஏன்னா அவனோட சொந்த எமோஷன்ஸ்னாலேயே அவன் ஏமாந்துட்டுருக்கான்ட்டு. பியோங் அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் போக்குக்குமே அந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சு. பேசாமல் ஒன்று பண்ணிங்களா, நீ இந்த டைலாக்ஸ்லாம் பேசுங்க, அப்படியே எனக்கு ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு சொல்ல, அப்போ பியோங் டைலாக் பேச அதுக்கேற்ற மாதிரி போக்குமே பேசிகிட்டு இருக்கான். அவங்க ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டுருக்கு. ஆனால் இடையிலேயே 2 பேருமே அவங்க கூட ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிற மாதிரி தான் தோணுது. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க இந்த எபிசோட் முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, ஒரு பேயை இவங்க கட்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பேய் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏதோ தேடிட்டுருக்கு. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்குது, அதில் போக்கோட பேர் இருக்குது. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் கத்த இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக அந்த பேயோட டார்கெட்டாக இப்போ போக்கு இருக்கான் போல். டே பை டே இந்த ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குல்ல. இந்த ட்ராமாவோட இந்த எபிசோட் பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.